ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னா, நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்களோட சூப்பரான ஃபோட்டோ ஷூட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம ஆக்ட்ரஸ் டேசர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோ பார்க்குற பல நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோ ஷூட்ஸை தன்னோட சமூக வலைதளங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த ஃபோட்டோ ஷூட்ஸில் குடும்ப பங்கான ஃபோட்டோ ஷூட்ஸும், அதாவது அழகான ஃபோட்டோ ஷூட்ஸும், கவர்ச்சிக்கு நெருக்கமான ஃபோட்டோ ஷூட்ஸும் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. இவங்க அதிகபட்சமாக பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ ஷூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிஷ் மாடர்ன் ஃபோட்டோ ஷூட்ஸில் தான் இவங்க அதிகபட்சமாக நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்லேயும் ஸ்டன்னிங்கான லுக்கை நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வேற லெவல் லுக்கில் நடிகை ஐஸ்வர்யா மேனன் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸில் இருக்காங்க. இவங்க முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2012 இயக்குனர் பாலாஜி மோகனன் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த காதலில் சொதப்புவது அப்படின்ற திரைப்படத்தில் நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க சின்னதாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் தான் இவங்க முதல் முறையாக அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கடுத்துதான் ஆப்பிள் பென் என்ற திரைப்படத்திலையும், தியா வேலை செய்யணும் குமார்ன்ற திரைப்படத்திலையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க முதல் முறையா முழு நீள கதாநாயகியா நடிச்ச திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 2018 வெளிவந்த தமிழ் படம் 2ஆம் பாகத்துல தான் இவங்க முழு நீள கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல நடிகர் சிவா அவங்க லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க ஃபீமேல் லீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்ததா 2020 வெளிவந்த தமிழ் திரைப்படமான நான் சிரித்தால் திரைப்படத்துல நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் ஹீரோவா ப்ளே பண்ணியிருந்தாரு. இவங்களுக்கு அடுத்ததா வரவிருக்க திரைப்படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மலையாள திரைப்படமான பசுகா திரைப்படத்துல நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துல மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் ஹீரோவா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனும் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை டீனோ டென்னிஸ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இசையமைப்பாளர் சையத் அப்பாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு. நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்துல 32 லட்சம் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க 1075 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணிருக்காங்க. 166 பேரை இன்ஸ்டா பக்கத்துல இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்க சினிமா நடிகையாகவும், மாடல் நடிகையாகவும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்துட்டு வராங்க. இவங்க இப்போ ஆல்பம் வீடியோ சாங் நடிகையாகவும் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க சூடாங்கிற ஆல்பம் வீடியோ சாங்ல நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ சாங் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ சாங் 65,450 வியூஸ் வாங்கியிருக்கு. இப்போ நம்ம பார்த்த நடிகை ஐஸ்வர்யா மேனன் அவங்களோட இந்த சூப்பரான ஃபோட்டோ ஷூட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சூப்பரான செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோ ஷூட்ஸை பற்றி தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம ஆக்ட்ரஸ் டேசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.